பாக்ஸ் ஆபீஸில் தெறிக்கவிட்ட துரந்தர். உச்சக்கட்ட மகிழ்ச்சியில் அம்பானி. ரன்வீர் சிங்குக்கு விதித்த தடையை விலக்கிக் கொண்ட பாலிவுட் சினிமா. கடந்த டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி துரந்தர் படம் வெளியானது. உலகளவில் பாக்ஸ் ஆபீஸில் சாதனை படைத்து வரும் துரந்தர் திரைப்படத் தொடரின் பிரம்மாண்ட வெற்றியை ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தலைவர் முகேஷ் அம்பானி கொண்டாடியுள்ளார். தென்னிந்திய படங்களின் ஆதிக்கத்தால் சற்று தொய்வு அடைந்திருந்த பாலிவுட் சினிமாவுக்கு ஜியோ ஸ்டுடியோ தயாரிப்பில் உருவான துரந்தர் படம் மீண்டும் அசுர பலத்தை மீட்டுக் கொடுத்துள்ளது. 2024ஆம் ஆண்டில் வெளியான ஸ்திரீ 2, 2025இல் வெளியான துரந்தர் மற்றும் 2026இல் வெளியான துரந்தர் தி ரிவெஞ்ச் ஆகிய படங்கள் மூலம் இந்த அரிய சாதனை நிகழ்ந்துள்ளது. குறிப்பாக துரந்தர் தொடரின் 2 பாகங்களும் உலகளாவிய வசூல், வெளியீட்டு உத்தி மற்றும் ரசிகர்கள் வரவேற்பில் புதிய உலகளாவிய சாதனைகளை படைத்துள்ளன. இந்த 2 படங்களும் இணைந்து 3100 கோடி ரூபாய் உலக அளவில் வசூலித்துள்ளது. மேலும் இந்தியாவில் மட்டுமல்ல, உலகளவில் ஒரே நேரத்தில் 2 பாகங்களாக திட்டமிடப்பட்டு ஒன்றாகவே படமாக்கப்பட்டு மிக குறுகிய கால இடைவெளியில் அடுத்தடுத்து வெளியான முதல் திரைப்படத் தொடர் இதுதான் என்றும் முகேஷ் அம்பானி பெருமிதத்திடம் அந்த கடிதத்தில் கூறியிருக்கிறார். இருப்பினும் அம்பானியின் இந்த கருத்துக்கு சினிமா ஆர்வலர்கள் மத்தியில் மாற்று கருத்துகளும் எழுந்துள்ளன. இதற்கு முன்பே இயக்குனர் அனுராக் காஷ்யப் இயக்கத்தில் வெளியான கேங்ஸ் ஆஃப் வாசிப்பூர் பாகம் 1 மற்றும் 2 திரைப்படங்களும் ஒன்றாகவே படமாக்கப்பட்டு சில மாத இடைவெளியில் அடுத்தடுத்து ரிலீஸ் செய்யப்பட்டன என்பதை நெட்டிசன்கள் சமூக வலைதளங்களில் சுட்டிக்காட்டியுள்ளனர். துரந்தர் படத்தின் வசூல் குறித்து அம்பானி மேலும் கூறுகையில், துரந்தர் முதல் பாகம் இந்திய சினிமா வரலாற்றிலேயே அதிக வசூல் செய்த படமாக சாதனை படைத்தது. 15 வாரங்கள் திரையரங்குகளில் ஓடிய நிலையில் வெளியான இதன் 2ஆம் பாகம் தற்போது முதல் பாகத்தின் அனைத்து சாதனைகளையும் முறியடித்துள்ளது என்று கூறியிருக்கிறார். முகேஷ் அம்பானியின் இந்த பாராட்டு நடிகர் ரன்வீர் சிங்குக்கு மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் கிடைத்துள்ளது. ஃபர்கான் அக்தார் இயக்கத்தில் நடிக்க இருந்த டான் 3 திரைப்படத்திலிருந்து ரன்வீர் சிங் திடீரென விலகிய முடிவு பாலிவுட்டில் பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதன் காரணமாக வெஸ்டர்ன்ஸ் இந்தியா சினி எம்ப்ளாயி ஃபெடரேஷன் FWICE அமைப்பு ரன்வீர் சிங்குக்கு எதிராக தடை அறிவித்திருந்தது. பாலிவுட்டில் அவர் படங்களில் நடிக்க தடை விதித்தது அவரது ரசிகர்களுக்கு பலத்த அதிர்ச்சியை தந்தது. ஆனால் தற்போது பிற திரையுலக அமைப்புகளுடன் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பிறகு அந்த அமைப்பு ரன்வீர் சிங்குக்கு எதிரான தடையை வாபஸ் பெற்றுள்ளது. முகேஷ் அம்பானியின் பாராட்டு கடிதம் மற்றும் ரன்வீர் சிங்குக்கு தடை நீக்கப்பட்ட செய்தி இப்போது பாலிவுட்டில் பேசுபொருளாக மாறியுள்ளது. இந்த நிலையில் ரன்வீர் சிங்கின் ரசிகர்கள் இதனை சமூக வலைதளங்களில் வெகுவாக கொண்டாடி வருகின்றனர். துரந்தர் படங்களுக்கு கிடைத்த பிரம்மாண்ட வெற்றி காரணமாக தெலுங்கு, கன்னடம் மற்றும் தமிழில் உள்ள சில இயக்குனர்களும் ஹீரோக்களும் இதுபோன்ற ஒரு ஜானரில் பான் இந்தியா படம் பண்ண வேண்டும் என்ற ஆர்வத்தில் இருந்து வருகின்றனர்.